சர்வ வல்லவரை நோக்கி ஒரு மனிதன் வேண்டுதல் செய்யும் போது அவனுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பாராம். பக்தன் தன் அனுபவத்தில் எவ்வளவு தாழ்மையா கூப்பிடுகிறான் பாருங்கள். சங்கீதம் 102:1. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. அன்பானவர்களே, விண்ணப்பத்தை கேளும். இன்று கூட இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பல விண்ணப்பத்தோடு, அதாவது வேண்டுதலோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகள், உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியம், இன்னும் பொருளாதாரத்தில் வர வேண்டிய மாற்றங்கள், இப்படி பல விண்ணப்பத்தோடு நீங்கள் தினமும் ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்வீர்களானால் அவர் நிச்சயமாய் கூப்பிடுவதற்கு பதில் தருவார். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை, அவர்கள் கூப்பிடும் போது அவர் செவி தருவார், செவி கொடுப்பார் என்ற வசனத்தை வாசிக்கணும். ஆக இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். எந்த சூழ்நிலை மனுஷனை நோக்கி அல்ல, மனிதனை படைத்த அந்த சர்வேஸ்வரனாகிய கர்த்தரை நோக்கி, உலக ரட்சகராக இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்களுக்கு கூப்பிடுறது பதில் உண்டு. நம்பிக்கையோடு தொடர்ந்து கூப்பிடுங்க, இடைவிடாமல் கூப்பிடுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூப்பிடுங்க. இப்ப பேசி கொண்டிருக்கிற, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்விலும் இருக்கிற நல்ல விண்ணப்பங்களை அறிவீர், அதை கேட்டு நீர் பதில் அளிப்பீராக. பயங்கள், நோய்கள், போராட்டங்கள் விலக்குவீராக. சாபங்கள் நீக்கும். இந்த நாள் முழுக்க, மாதம் முழுக்க அக்கினியாம் பாதுகாத்து வந்த தெய்வம் தொடர்ந்து வழி நடத்த உள்ளவராயிருக்கு. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you.